Om Sharanam Baba. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of third year CSE students. And this class is about your internet programming and your subject code is CS8651. So we are at the day 2 class, that is your second day classes in unit 3. So in unit 3, in previous class I have said something about the JSP. So JSP is nothing but Java server page, or else it is called as a Java servlet page. ஒரு ஜாவா HTML கோடிங்கை ஒரு சர்வ்லெட் பேஜில் எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தேன். அண்ட் தென் வி ஆர் கிவன் சம் அசைன்மெண்ட். ஸோ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் இன்னும் சில பேர் போஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ டூ த ப்ரோக்ராம். ஸோ அசைன்மெண்ட் கொடுக்கறது அதுக்காக தான். நீங்கள் ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேவ் தட் இன் மைண்ட். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். Okay, so previous class we have seen, I just want to give an overview about your previous class. In previous class we have seen some of Java server pages, advantages. So இது வந்து பார்த்தீங்கன்னா Java server சைடில் வந்துட்டு உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ client side programming அப்படிங்கும்போது it comes under your web browser. சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா வெப் சர்வரில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ அதே மாதிரி ஜேஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெட்ஸ் கூட சேர்ந்து இணையும் போது அதோட பிஸ்னஸ் லாஜிக் வந்து பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணும்போது மேபி அது டைனமிக் கண்டென்ட்டாகவும் இருக்கலாம், ஸ்டாட்டிக்காகவும் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம சர்வர் பேஜ் எப்பவுமே என்ன சொல்லுவோம், டைனமிக் கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இதில் வந்து கஸ்டமைஸ்டு டேக் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமைஸ்ட் டேக் எல்லாமே வந்து உங்களுடைய லைப்ரரிஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி ஜேஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு J2EE இருக்கிற கோடிங்ஸும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்வ்லெட் அண்ட் ஜேஎஸ்பி அப்படின்றது பார்த்தோம். ஸோ ஜேஎஸ்பினாலே வந்து டைனமிக்காக, சர்வ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அது ஸ்டாட்டிக்காக ரன் ஆகும்போது டைனமிக் கண்டென்ட்டில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து கால் அப் ஆன் பண்ணிக்கும். அதே மாதிரி ஜேஎஸ்பி வந்துட்டு சர்வ்லெட்டை விட ஸ்லோவாக ரன் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் வி ஹவ் சீன். Then we have seen some of a document structure of JSP. ஸோ அந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம எப்படி சி ப்ரோக்ராமிங்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது மாதிரி ஜேஎஸ்பிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு இன்க்ளூட் த டேரக்டரி. ஸோ டேரக்டரி இருக்கணும். அண்ட் டேரக்டரிக்கு அப்புறமா நீங்கள் டெம்ப்ளேட் கொடுக்கணும். ஸோ அந்த டெம்ப்ளேட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எதெல்லாம் நமக்கு எலமெண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கோ அந்த எலமெண்ட் எல்லாமே நீங்கள் கால் அப்பான் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலி யூ ஹவ் டு எண்ட் அப் வித் தி ஸ்கிரிப்ட்லெட். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து அந்த HTML கோடிங்கை நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் யுவர் ஸ்கிரிப்டில். இதுதான் வந்து உங்களுடைய மெயின் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ரன் பண்ணணும். ஓகே, தென் ஹவு டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் ஜேஎஸ்பி ஸ்கிரிப்ட். நீங்கள் எப்படி ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஜேடிகே இருக்கு இல்லையா, ஜாவா டெவலப்மெண்ட் கிட், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஐ செட் டாம்கேட் சர்வர், தட் இஸ் டாம்கேட் 8.0 அப்படின்ருக்கு. அந்த டாம்கேட் சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா அப்பாச்சி டாம்கேட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா யூ ஹேவ் ஒன் பேக்கேஜ் தட் இஸ் கால்ட் அஸ் சாம்ப். ஸோ சாம்ப் அப்படின்ற அந்த பேக்கேஜ் வந்துட்டு நீங்கள் ஜேஎஸ்பியை ரன் பண்ணும்போது அந்த பேக்கேஜோட சேர்த்து யூ ஹேவ் டு ரன். ஸோ இப்படி அந்த ஜேஎஸ்பி ரன் பண்ணும்போது ஸோ அது கூடவே சேர்த்து சர்வ்லெட்டும் PHP ப்ரோக்ராமும் சேர்த்தே வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஹவு டு டிஸ்பிளே த மெசேஜ். ஒரு சிம்பிள் மெசேஜ் நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜேஎஸ்பி பேஜ் அப்படின்ற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியூ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த ஹலோ மெசேஜில் உங்களுடைய டெமோ கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் லிங்க் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் சீன் சம் ஆஃப் அ ஸ்கிரிப்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு வரும்போது நான் எப்படி ஜேஎஸ்பியில் ஒவ்வொரு முறை டேரக்டரிஸை கால் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி கால் அப் ஆன் ஆகும். ஸோ அந்த டைரக்டரி பேஜை கால் பண்ணும்போது என்னுடைய பேக்கேஜ் வந்து ஸ்டாண்ட் பையாக இருக்கா. ஸோ நான் ஒவ்வொரு முறையும் என்னோடய பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இதனோட ஃபங்க்ஷனிங் வந்து நடக்குதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேவா? தென் இந்த ஜேஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா HTML சப்போர்ட் பண்ணுற கமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த HTML சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னும் போது அதோட ஜாவா கோட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிக்ளரேஷன் டேக் பாருங்கள். ஸோ ஏவ டிக்ளரேஷன் டேக் உங்கள் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெம்பராக இருக்கும். அந்த ஸ்டாட்டிக் மெம்பரில் கிவன் அ சின்டாக்ஸ் தட் இஸ் பர்சன்டேஜ்க்குள்ளே உங்களோட டிக்ளரேஷன் கோட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஏவ HTML ஹெட், அதுக்கப்புறம் டைட்டில் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்கேன், மெசேஜ் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா
அந்த ஹலோ அப்படின்ற மெசேஜ் உங்கள் ஹெட்டில் இருந்து நீங்கள் எடுத்து அதுக்கான பிரிண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். தட் இஸ் யுவர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கப்புறம் we have seen about and directives. ஸோ டேரக்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் லாங்குவேஜ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் டேரக்டிவில் வந்துடும். அதுக்கப்புறம் இன்க்ளூட் டேரக்டிவ்ஸ் இருக்குது, டேக் லைப்ரரி டேரக்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ பேஜ் டேரக்டிவ் அப்படின்னு வரும்போது இம்போர்ட் எக்ஸ்டெண்ட் லாங்குவேஜ் செக்ஷன் த்ரெட் சேஃப் எரர் பேஜ் எல்லாமே வந்து பேஜ் டேரக்டிவ். அதே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் டேரக்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது இட் கிவ்ஸ் தி கேல்குலேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எப்படி கேல்குலேட் ஆகுதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட வந்துடும். அதுக்கப்புறம் லைப்ரரி டேரக்டிவ்ஸ். தென் we have seen about a scripting element. ஸோ ஸ்கிரிப்டிங் எலமெண்ட்டில் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த எக்ஸ்பிரஷன் டேக் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஜேஎஸ்பி பேஜை ரன் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஜாவா எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு வேண்டிய எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்துட்டு அந்த பர்சன்டேஜ்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரும். அதுக்கு தான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். 10x20 அப்படின்னும் போது 10 × 20 வந்து பார்த்தீங்கன்னா 200 அப்படின்ற உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். தென் we have seen about on scriptlet. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லெட்டில் தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஏஜ் வந்து கொடுத்துருப்போம் 15 அப்படின்ற மாதிரி லிமிட்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ அதனுடைய ட்ராபேக்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கர் ஓல்டு அப்படின்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அப்படின்ற டிஸ்பிளே வந்து இருந்துச்சு. ஸோ அதிலே தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் எழுத சொன்னேன். ஸோ இப்போ அதே பேஸ் பண்ணி ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரிவைஸ் ஒன் மோர் ரியல் டைம் ப்ரோக்ராம் that is about a student database. So now we'll see one example regarding this student database. So இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அதை வச்சாச்சும் நீங்கள் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றத கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ see here, develop the JSP program to display the grade of a student by accepting the name marks of 5 subjects. ஓகேவா? ஸோ ஒரு 5 சப்ஜெக்ட்ஸோடைய மார்க்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு HTML டேக்கையும் ஜேஎஸ்பியும் நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க. ஸோ நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களை ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன், அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏஜ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அட்லீஸ்ட் இதை 2 வச்சாச்சும் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் we have to create one HTML டாக்குமெண்ட். ஒரு HTML டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை க்ரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் டிசைன் பண்ணணும். ஸோ நான் ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்றது எனக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி என்னால் ஃபார்ம்ஸ் வந்து டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அன் இன்புட் ஃபார் த மார்க்ஸ் ஆஃப் 5 சப்ஜெக்ட்ஸ். ஸோ 5 சப்ஜெக்டோட மார்க்ஸ் நான் கொடுக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணோம். தட் இஸ் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5. அதை தான் இங்கே கொடுத்துருக்கேனா. அதுக்கப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் தென் லாஸ்ட் நேம் தெரியணும். ஸோ அதுக்கும் ஃபார்ம் டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் கொடுக்கணும். ஸோ அது எல்லாமே தான் நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருப்போம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் டைப்பில் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ அதுதான் ரோல் நம்பர். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், then the name is equal to roll number. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், தென் மார்க்ஸ் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4 அப் டு 5 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட் பட்டன் அங்கே வேணும். ஸோ அது ஒரு இன்புட் டைப்பில் கொடுத்து சப்மிட் பட்டன் கொடுத்தாச்சு. ஸோ இது நார்மல் HTML கோடிங். ஸோ இப்போது இதிலேருந்து ஸ்டெப் 2 என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இவங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணணும். ஸோ மார்க்ஸை கேல்குலேட் பண்ணிவிட்டு அவங்களோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ தட் இஸ் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் எப்பவுமே அந்த டேரக்டிவ்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ பர்சன்டேஜ் அட் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு ஜாவா. ஸோ அதனுடைய பேக்கேஜஸ் இம்போர்ட் இஸ் ஈக்குவல் டு java.io.asterisk அதை டிக்ளேர் பண்ணிட்டு ஸோ இப்போ ஒவ்வொருத்தருடைய பேராமீட்டர்ஸ் நான் வாங்குறேன். இப்போ நீங்கள் வந்து ரோல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ரோல் நம்பர் என்னவாக இருக்கணும், இன்டீஜராக இருக்கணும். ஸோ நேம் அப்படின்றது ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ மார்க்ஸ் அப்படின்றது இன்டீஜராக இருக்கணும். ஸோ அதனுடைய டிக்ளரேஷன் தான் இங்கே நம்ம ஜேஎஸ்பியில் கொடுக்கறது. ஸோ ஸ்ட்ரிங் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு request dot get parameter of that roll number. String first name is equal to request dot get parameter of first name.
அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம். ஸோ அதுக்கப்புறம் அதோட மார்க்ஸ் மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு இதனுடைய கிரேட் வந்து பார்த்தா நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ சப்மிட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் ப்ரெஸிங் த சப்மிட் பட்டன் வி ஹவ் டு கால்குலேட் தி கிரேட். அந்த கிரேடுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோமா. தட் இஸ் டோட்டல் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 அப் டு மார்க் 5. அதோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ யூ ஹேவ் டு ஆட் ஆல் த மார்க்ஸ் அண்ட் டிவைடட் இட் பை 5. ஸோ அப்போ கிரேட். ஸோ ஃபஸ்ட்டு கிரேட் வந்து இனிஷியலாக நல்லுன்னு இருக்கணும். தென் இஃப் த பர்சன்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் 80 இருந்துச்சுன்னா கிரேட் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்படி இல்லை எல்ஸ் இஃப் த பர்சன்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் 60 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்தால் கிரேட் பி. ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் இந்த மாதிரி 4 கண்டிஷன்ஸ் கொடுத்து அதோட டிக்ளரேஷன்ஸ் நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த டேக் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வந்துருச்சு. இப்போது ஐ எம் கிவிங் தி ஹெட்டிங். த டோட்டல் மார்க்ஸ் இஸ் அவுட் ஆஃப் 500 அப்படின்னா அந்த மார்க்ஸை டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸோ மார்க்ஸோட பர்சன்டேஜ் டிஸ்பிளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஜேஎஸ்பி ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னு நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டாம்கேட் சர்வர் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் HTML ப்ரோக்ராம் வந்து நோட் பேடில் .html சேவ் பண்ணுவீங்க. அதிலே ஜேஎஸ்பின்னு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் டாம்கேட்டை ஓப்பன் பண்ணி அதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எப்பவுமே ஜேஎஸ்பி வந்துட்டு அதில் தான் வந்து எக்ஸிக்யூஷனே நடக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துருக்க எல்லா இன்புட்ஸுமே வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபார்ம்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ ரோல் நம்பர் இஸ் தேர், ஃபர்ஸ்ட் நேம் இஸ் தேர், லாஸ்ட் நேம் இஸ் தேர். ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் சப்மிட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேட் வந்து அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு யூ கெட் அண்ட் அவுட்புட். ஓகே. ஸோ நவ் வில் சி தி நியூ டாபிக். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தா நெக்ஸ்ட் we are going to see about an action and template. ஸோ இப்போ ஒவ்வொரு டைரக்டரிஸ் நம்ம டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமாவும் we have to give the action for each and every tag. ஸோ ஒவ்வொரு டேக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் வந்து பாருங்கள் ஜேஎஸ்பி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பீன். ஸோ பீன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாவா பீன்ஸ் நெட் பீன்ஸ் ரெண்டுமே இருக்கு இல்லையா, அதனுடைய இனிஷியலைசேஷன் வந்து கெட் பண்ணும். நெக்ஸ்ட் ஜேஎஸ்பி செட் ப்ராப்பர்ட்டி. ஸோ செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அந்த ஜாவா பீனுக்குடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் நீங்கள் செட் பண்ணும். தென் கெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அந்த ஜாவா பீனுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ நீங்கள் கெட் பண்ணும். தென் ஜேஎஸ்பி இன்க்ளூட் அப்படின்றது சப்போஸ் உங்களோட டேக் வந்து பார்த்தீங்கன்னா சப் ரொட்டீனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சப் ரொட்டீனில் இருக்கிற டேகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வ்லெட் பேஜ் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த சர்வ்லெட் பேஜ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் நடக்கும். ஸோ ப்ராசஸ் நடக்கும்போது அதோட எக்ஸிக்யூஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். தென் JSP.param அப்படின்றது யூ கேன் ஆட் த பேராமீட்டர் விச் யூ வாண்ட். ஸோ உங்களுடைய டேகுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேராமீட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது தான் வந்து JSP param. தென் ஃபார்வர்ட் அப்படின்றது ஸோ ஃபார்வர்ட் தி கரண்ட் ரெக்வஸ்ட் டு த சர்வ்லெட். ஸோ நீங்கள் சர்வ்லெட்க்கு ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சர்வர் பேஜ் வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். தென் பிளக்இன் அப்படின்றது ஜஸ்ட் ஜெனரேட் தி HTML கோட் அண்ட் தென் எம்பர்ட் யுவர் ஆப்லெட். ஸோ ஆப்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எம்பர்டிங் பண்ணும். Then JSP attribute. So attribute will set the value of the action attribute. Then your last one is element. So இந்த elementல வந்து பார்த்தீங்கன்னா tag எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். Then your last one is text. So text வந்து பார்த்தா it handles your template text and then body அப்படின்றது இந்த tag உடைய body of the element. ஓகே. ஸோ இப்போது இதில் ஒவ்வொரு முறையும் உங்கள் JSP வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கால் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்க்ளூட் ஆக்ஷன். ஸோ இந்த இன்க்ளூட் ஆக்ஷனில் வந்துட்டு JSP ஃபைல்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க. அதை இன்க்ளூட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற JSP பேஜ்லேருந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எப்படின்னா ஸோ சியர் action.jsp. ஸோ இந்த action.jspல உங்களோட ஆக்ஷன் டெமோ என்ன இருக்கோ அதோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். அதுதான் வந்து நாங்கள் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கோம். H1 is equal to this page contains the include action. ஸோ அந்த ஆக்ஷனை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த JSPயோட இன்க்ளூட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் எங்கே இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அதோட ஃபைல் நேமை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபைல் நேம் ஸ்டோர் பண்ணும்போது test_include :HTML. ஸோ அந்த HTML டேக் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் you have to include the test.jsp.
ஸோ அந்த ஜேஎஸ்பியில் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபைலில் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபைலையும் வந்து நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஒன், include action.jsp. Then your next one is test underscore include.html. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்போது ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதனுடைய ஜேஎஸ்பி பேஜ் வந்து டைனமிக் கண்டென்ட்டில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஜேஎஸ்பி அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டிக்ளேர்ட் வித்தின் அ பிரேக் லைன், ஸோ பிரேக் லைனில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த பிரேக் லைனில் நியூ ஜாவா டாட் util டாட் டேட் டாட் கெட் ஹவர்ஸ், ஸோ ஒரு டேட்லேருந்து அதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் தேவையோ அந்த ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணுது, கெட் பண்ணுது. ஸோ கெட் பண்ணிவிட்டு அதனோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணோம். ஸோ அப்படி டிக்ளேர் பண்ணும்போது உங்களோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் ப்ரௌசரில் include action.jsp வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ see here like this. So this page contains include action hello how are you, அது என்ன டைமிங்கில் வந்திருக்குன்னா 11:15 வந்திருக்கோம். ஓகே, ஸோ இதனுடைய ஃபார்வர்ட் ஆக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபார்வர்ட் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கரண்ட்டாக என்ன ரெக்வஸ்ட் இருக்கோ அந்த கரண்ட் ரெக்வஸ்ட் கேன் பி பாஸ்ட் டு யோர் JSP பேஜ் ஆர் எல்ஸ் தி சர்வ்லெட். அப்படி நான் பாஸ் பண்ணும்போது என்னுடைய வெப்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெப்பேஜாக நான் க்ரியேட் பண்ணுவேன். ஒரு வெப்பேஜ் ஒரு மெயின் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக, ஸோ அந்த மெயின் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் பேஜில் இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஒரு வெப்பேஜையும், இன்னொரு சர்வர்லேருந்து வாங்குகிற வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு இன்னொரு வெப்பேஜையும் வந்து கால் அப் ஆன் பண்ணும். ஸோ கால் அப் ஆன் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபார்வர்டிங் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு HTML டேக்குக்கும் வந்து அசைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் HTML செகண்ட் HTML அப்படின்னு சொல்லிட்டு 2 JSP ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணோம். ஓகே, ஸோ see here first dot JSP. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ்பியில் HTML டேக் இருக்குது, ஹெட் இருக்குது, டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்வர்ட் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் என்ன இருக்கோ அதை வந்து வாங்கிக்கும், அதை தான் செகண்ட் லைனில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. JSP forward page is equal to second.html. ஸோ செகண்ட் பேஜில் இருக்கிற வேல்யூஸ் அது வாங்கிக்கும். ஸோ ஃபார்வர்ட் பேஜ் இஸ் ஈக்குவல் டு second.html. ஸோ பாடி கண்டென்ட் க்ளோஸ் பண்ணுங்கள், HTML க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுவே second.html வரும்போது அதில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் வரும்போது யூ ஆர் ஃபார்வர்டட் டு செகண்ட் பேஜ். ஸோ செகண்ட் பேஜுக்கு உங்களை வந்து நான் பார்த்தோன்னா ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஸோ அதனுடைய அவுட்புட் வேல்யூஸ் என்ன இருக்கோ அதை வந்து வெப்பேஜ்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை தான் இங்கே அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ஃபார்வர்டட் டு செகண்ட் பேஜ். ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு 2 HTML பேஜ் JSP ப்ரோக்ராமை நீங்கள் வந்து வெப் ப்ரௌசரில் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேஜ் வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து லிங்க் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, தென் your next one is plugin action. ஸோ plugin actionல என்ன ஆகும், ஸோ ஒரு ஆப்லெட் ஒரு பீன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பர்டிங் ஆகும். ஸோ எம்பர்ட் ஆகும்போது ஒவ்வொரு JSP பேஜுமே வந்து JSP:plugin அப்படின்ற plugin காலை வந்து பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு ஆப்லெட் ப்ரோக்ராம் நீங்கள் எழுதணும். ஸோ see color demo.java. ஸோ நான் ஃபைல் நேம் எப்படி சேவ் பண்ணியிருக்கேன், color demo.javaன்னு சேவ் பண்ணியிருக்கேன். இது ஆப்லெட் ப்ரோக்ராம் அப்படின் போது அதோட ஹெடர் ஃபைல் மாறும். தட் இஸ் import java.awt, import java.applet. ஸோ பப்ளிக் கிளாஸ் கலர் டெமோ எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட். ஸோ இப்போ இதுக்கு என்னென்னா நான் பெயிண்டிங் கொடுத்துருக்கேன் கிராஃபிக்ஸ் அப்படின்றதால. ஸோ வாய்ட் பப்ளிக் வாய்ட் பெயிண்ட் ஆஃப் கிராஃபிக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணும், ஃபோர்க்ரவுண்ட் கலர் செட் பண்ணும், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் நான் வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ ட்ராப் பண்ணும்போது அந்த ஆப்லெட்டுடைய லெஃப்ட் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நான் டிக்ளேர் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 255,255,0 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதுக்கு தேவையான கலர் அசைன்மெண்ட் என்னவோ அந்த கலர் அசைன்மெண்ட்டை அதை எடுத்துக்கும். ஸோ எடுத்துக்கிட்டு அதுக்கான கலரை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணும். தென் g.set color of new color, தென் g.draw string of it is a color applet 50,70 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா உங்களுடைய plugin ஆக்ஷனை யூஸ் பண்ணி அந்த டேரக்டரில் இருக்க கலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 2ல் என்ன ஆகும் அப்படின்னா
அந்த பிளக்இன் ஆக்ஷனோட ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி ஆக்ஷன் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணும்போது அதனுடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லெட் கோடாக இருக்கும், கலர் டெமோவாக இருக்கும். ஸோ இப்படி இருக்குன்னா அந்த கோடோடைய பேஸ் வேல்யூ உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த பேஸ் வந்து ஜேஎஸ்பி ஃபைல் எங்கே இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கோ அங்கேருந்து உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அது அதனுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதனுடைய மெயின் பிளக்இன் கான்செப்ட். ஸோ அப்போ அந்த பிளக்இன் ஆக்ஷன் வரும்போது வித் அண்ட் தென் ஹைட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோடு என்ன கொடுக்குறீங்க, அந்த கலர் டெமோஸ் என்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வந்து பீன்லேருந்து நீங்கள் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஸ்டெப் 2. தென் ஸ்டெப் 3ல டு கெட் அன் அவுட்புட் யூ ஹேவ் டு ஓப்பன் த வெப் ப்ரௌசர். அதுக்கப்புறம் அந்த ஜேஎஸ்பி ஃபைலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு பிளக்இன்லேருந்து எடுத்து உங்கள் வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய செகண்ட் மெத்தட் ஆஃப் how to plug in the action by using the forward action. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா பீன் கிளாஸஸ். எப்படி நம்ம வந்து நெட் பீன் கிளாஸ் சொல்கிறோமோ அது மாதிரி ஜாவா பீன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாவா பீன் அப்படின்றது உங்களுடைய ரீயூசபிள் காம்போனண்ட். இதை ஏன் நம்ம ரீயூசபிள் காம்போனண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா இது வந்து சிம்பிள் ஜாவா கோடிங் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு முறை உங்கள் ஜேஎஸ்பி பேஜஸை நீங்கள் கால் பண்ணும்போது அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் கிளாஸ்லேருந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் கிளாஸ்லேருந்து அதை வாங்கும்போது அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்பேன்குள்ளே கொடுத்துடணும். ஸோ ஒரு டைம் ஸ்பேன்குள்ளே அதோட ரேஞ்ச் கொடுத்தா தான் ஜேஎஸ்பி ஃபைல் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி நான் கொடுக்குற என்னோடய பீன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து ஒரு ஜாவா கிளாஸாக இருக்கணும். அந்த ஜாவா கிளாஸில் கெட் எக்ஸ்எக்ஸ் செட் எக்ஸ்எக்ஸ் மெத்தட், அதாவது ஒரு வேல்யூவை நான் கெட் பண்ணி நான் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஸோ உங்களோட ஜாவா பீன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் வந்துட்டு கிடையாது. அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆஸ் அ ஸ்பெசிஃபையர் பப்ளிக்காக வந்துட்டு டிக்ளேர் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியலைசபிளாக இருக்கும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனி நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும்போது நான் வந்து கெட்டர் ரைட்டாக பண்ணுறேன் அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் வந்து நான் செட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கெட் ப்ராப்பர்ட்டி நேம் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யூ ஹேவ் டு செட் த ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ கெட் ப்ராப்பர்ட்டி நேமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு நம்ம ஆஸ்எஸ்ஆர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆஸ்எஸ்ஆர் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வேல எழுதணும். ஸோ அதை எழுதும்போது இப்போ ரோல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மெத்தடோட நேம் வந்து கெட் ரோல் நம்பர். இப்போ நேம் ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னா கெட் ஃபர்ஸ்ட் நேம் கெட் லாஸ்ட் நேம், அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். தென் செட் ப்ராப்பர்ட்டி நேம் அப்படின்னும் போது அந்த ரோல் நம்பர்ஸ்க்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் இருக்குது, அதோட வேல்யூஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு சிம்பிளான பீன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எப்படி வாங்கலாம், ஸோ அதை நம்ம பார்ப்போம். யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், வி ஹவ் டு கிரியேட் ஒன் பீன் ப்ரோக்ராம். ஸோ ஒரு பேக்கேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பேக்கேஜில் ஒரு நெட் பீன் இல்லை ஜாவா பீனோட ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபோல்டர் நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் பீன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் யூஸ் பண்ண என்னோட ப்ரோக்ராம் வந்து நான் வந்து உள்ளே ஃபெச் பண்ணணும். ஸோ திஸ் ப்ரோக்ராம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எம்ப்ளாய். ஒரு எம்ப்ளாய் டீட்டெயில்ஸ் நான் வாங்குறேன், அதுதான் employee.java. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இது நான் பீன் ப்ரோக்ராம் அப்படின்றதால ஐ ஹவ் டு கெட் த பேக்கேஜ் ஸ்பேஸ் பீன் ப்ரோக்ராம். ஸோ அந்த பேக்கேஜ் நான் வாங்கிட்டு பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாய். ஸோ ஒரு பப்ளிக் கிளாஸ் இருக்குது, எம்ப்ளாய்டு இருக்குது, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் java.io.serializable. ஸோ அதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங் எம்ப்ளாயோட நேம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொடுக்குறேன், அவங்களோட நம்பரும் வந்து 0 நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நெக்ஸ்ட் வேல்யூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுக்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் பப்ளிக் எம்ப்ளாய் வேல்யூ. ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் எம்ப்ளாய் நேம். ஸோ ஒரு எம்ப்ளாய் நேம் நான் கெட் பண்ணுறேன். ஸோ அந்த எம்ப்ளாய் நேம் வந்து பார்த்தா நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், தட் இஸ் ரிட்டர்ன் எம்ப்ளாய் நேம். அதுக்கப்புறம் பப்ளிக் இன்ட் கெட் எம்ப்ளாய் நம்பர். ஸோ நேம் அப்படின்றதால ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கிறோம்.
எம்ப்ளாயோட நம்பர் அப்படின்றதால ஐ ஹவ் டிக்ளேர் as an integer. So return that employee number. Then public void set employee name of string employee name. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா this dot employee name அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ this dot employee name of the particular function. அதுக்கப்புறமா public void. So public void set employee name of string employee name. So this dot employee name gives the எம்ப்ளாயோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளேர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாய்ட் செட் தட் எம்ப்ளாய் நேம். ஸோ அந்த எம்ப்ளாய் நேமை நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர்ஸ் வந்து நீங்கள் கெட் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பீன் ப்ரோக்ராம் எழுதுறீங்க, தட் இஸ் ஜேஎஸ்பி பீன் டெமோ. ஸோ இதில் அந்த பீன் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் ஐடி டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ கிளாஸ் வந்து பீன் ப்ரோக்ராம் டாட் எம்ப்ளாய். ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பீன் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து அந்த இடத்துல அது கால் பண்ணோம். ஸோ கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஜேஎஸ்பி செட் ப்ராப்பர்ட்டி நேம் இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாய் ஐடி, தென் தட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாய் நேம், தென் வேல்யூ. ஸோ அந்த எம்ப்ளாய் நேம் கொடுத்துட்டு அந்த எம்ப்ளாயோட நேம் தான் ஏஏஏ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணோம். ஸோ செட் பண்ணும்போது எம்ப்ளாயோட நம்பர் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல யூஸ் தட் பீன். ஸோ அதுக்கப்புறம் கெட் தட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஸோ ப்ராப்பர்ட்டி நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் ஐடியும் வாங்கணும், ப்ராப்பர்ட்டியும் வாங்கணும், அதுக்கப்புறம் எம்ப்ளாயோட நம்பர் வாங்கணும், அவரோட ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு உங்களோட டேக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். இது ஸ்டெப் 2 வந்து நார்மலாக பீன் ப்ரோக்ராம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜேஎஸ்பி ப்ரோக்ராம். ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா டாம் கேட்டில் நம்ம டாம் கேட்டை சர்வ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த டாம் கேட்டில் ஜேஎஸ்பி பேஜை வந்து பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நீங்கள் அவுட்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி காமிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல வெப் ப்ரௌசரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் அன் அவுட்புட் ஆஸ் எம்ப்ளாய் நேம் இஸ் ஏஏஏ அண்ட் தட் எம்ப்ளாய் நம்பர் இஸ் 10 அப்படின்ற அவுட்புட் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜேஎஸ்பின்னா என்னன்னு பார்த்தோம். அந்த ஜேஎஸ்பியை யூஸ் பண்ணி ஜாவா பீன் கிளாஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். தென் வி ஹவ் சீன் த ஆக்ஷன் அண்ட் டெம்ப்ளேட் ஆஃப் தேர் ஜேஎஸ்பி. ஸோ அதில் ஃபார்வர்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கும். இப்போ ஃபார்வர்ட் ஆக்ஷன்னா 2 ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறத செகண்ட் பேஜுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு எப்படி நான் மூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ளக்இன் ஆக்ஷன் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஓகேவா. ஸோ இப்போது நம்ம பார்த்து இந்த ஜாவா பீன் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுக்குறேன். அந்த அசைன்மெண்ட்டை பண்ணுங்கள். ஸோ உங்கள் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு கிளைண்ட் சர்வருடைய ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதனோட ரிசல்ட் வந்து பார்த்தா நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் சொல்கிறேன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வேணும். ஒரு பர்சன் வந்து இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியணும். இப்போ ஒரு அமௌண்ட் வந்து நான் வந்து 5000 வாங்குறேன் அப்படின்னா அதோட பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மந்த்க்குள்ளே அவங்க நம்மளுக்கு ரிட்டர்ன் கொள்ளணும். ஸோ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மந்த். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. ஸோ 8 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அப்போது அவங்க அந்த 5000 அவங்க வாங்குறதுக்கு அவங்க மாதமான எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு பே பண்ணணும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் நவ் எப்போது 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகணும். ஸோ இதுதான் ப்ரோக்ராம். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு அமௌண்ட் நான் வாங்குகிறேன், ஒரு 5000 அமௌண்ட் நான் வாங்குகிறேன். அந்த டைம் டியூரேஷன் 10 மந்த்து. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு நான் போடுறேன். பர் மந்த் 8 அப்படின்னு போடுறேன்னா ஆஃப்டர் 10 மந்த் அந்த 5000க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க ஜேஎஸ்பி யூஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேஎஸ்பி அந்த பீனில் எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கணும், பீரியட்ஸ் எவ்வளோ அப்படின்றதுக்கான ஃபார்ம் நீங்கள் டிசைன் பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்கான ஃபார்ம் நீங்கள் டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணி நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 10 மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதுதான் இன்றைக்கான அசைன்மெண்ட். ஓகேவா. ஸோ இன்றைக்கான அசைன்மெண்ட்டை இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்து இந்த ஜேஎஸ்பி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் அது இருக்கும். ஒரு ஜாவா பீன் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஐபியில் மட்டும்தான் நான் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். டெய்லி எல்லா கிளாஸ்லேயும் கம்பல்சரி அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட்காக நீங்கள் அலாட் பண்ணுறது தப்பு இல்லை. இது உங்கள் ஃப்யூச்சர் கரியருக்காக தான். இப்போது இதுக்காக அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஒரு எக்ஸாமுக்காகவோ இல்லை ஆன்லைன் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாமல் நான் கிளாஸ்லேயும் காலேஜ்லேயும் அதை தான் சொல்லியிருப்பேன். ஐபி இஸ் ஃபார் யுவர் கெரியர். ஸோ இந்த ஐபி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாகவே கெரியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஓகே, கிளாஸில் ஒரு சில சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐபி மட்டும் ஆன்லைன் கிளாஸ் லிசன் பண்ணுறாங்க. மற்ற என்னோட 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் போட காணும். ஐபி ஐ மீன் டிஎஸ் அண்ட் தென் மொபைல் கம்ப்யூட்டிங்க்கு அட்டண்டன்ஸ் போடலை. ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் அகெயின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கான டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நாங்கள் 10 o'clock போஸ்ட் பண்ணால் மறுநாள் மார்னிங் 8 o'clock நீங்கள் பார்த்துருக்கணும். பார்த்து மார்க்கஸ் டன் கொடுத்தா தான் உங்களுக்கான அசைன்மெண்ட் கிளிக் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அசைன்மெண்ட் கொடுக்க உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து கிளிக் ஆகும். அட்டண்டன்ஸ் வந்து லேட்டாக நீங்கள் வந்து மார்க்கஸ் டன் கொடுத்தாலோ இல்லை அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தாலோ அதை நாங்கள் ஃபைன் லிஸ்ட்டில் தான் சேர்ப்போமே தவிர அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டோம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். யாருமே டேட்டா இல்லை அப்படின்ற ரீசன் இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. அதனால தான் நாங்கள் டைம் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ டே டு டேயில் அப்பப்போ போஸ்ட் பண்ணுற கிளாஸ் அப்பப்போ பாருங்கள், கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வீட்டிலே இருங்க. டோன்ட் ரோம். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். தேங்க்யூ.